மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நாடு முழுவதும் இருந்து இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய இன்று கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பந்தனத்திட்டா மாவட்டத்தில் ஐயப்பன் சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஆண்டு முழுவதும் மாதத்தில் 5 நாட்கள் மட்டும் திறப்பார்கள் இந்த சபரிமலை கோவில்களில். மற்ற தினங்களில் ஐயப்பர் தியான நிலையில் இருப்பதாகவும் அது என்ற ஒரு ஐதீகம். இதனையடுத்து இன்று நேற்று படி பூஜைகள் மற்றும் பூஜை புனஸ்காரங்களும் நடைபெற்று இன்று பக்தர்களுக்கு அதிகாலை 3 மணியிலிருந்து தற்போது தரிசனமானது தொடங்கியிருக்கிறது. பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகமும் தேவஸ்தான போர்டும் கேரளா அரசும் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 70,000 பேரில் இருந்து ஸ்பாட் புக்கிங் என்ற பெயரில் மொத்தம் 80,000 பேர் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 72 நாட்கள் அந்த சுவாமி அந்த பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இன்று முதல் 41 நாட்கள் மகர விளக்கு பூஜையானது நடைபெறும். அதிகாலை முதல் நள்ளிரவு 11 மணி வரை இந்த பூஜையானது நடைபெற்று பக்தர்கள் தங்குத்தடை இல்லாமல் தரிசனம் செய்வார்கள். அதன் பின்பாக ஜோதி என்பது வரும் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளும் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த நிலக்கல் மற்றும் பம்பா இது போன்ற மலைகளை கடந்து சுவாமியே ஐயப்பா என கூறியவாறே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். 3000க்கும் மேற்பட்ட போலீசாரும் அதே போன்று 150க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பம்பையிலிருந்து பம்பா கணபதி மற்றும் நிலக்கல் அப்பாச்சிமேடு இதனை கடந்து சரங்குத்தி என்ற ஒரு பகுதி வருகிறது. அந்த சரங்குத்தியிலிருந்து மேம்பாலத்திலிருந்து வலதுபுறமாக திருப்பி கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது கார்த்திகை 1ஆம் தேதி சாமி தரிசனம் செய்வதற்கான பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து தற்போது ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள்.